பேப்பர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க. அது தனியாக ப்ளூ கலரு. மொத்தம் ஒயரை நான் இதுக்கு 55 வைக்கிறேன். இதை வந்து நம்ம சாலுக்கு 2 மீட்டர் கட் பண்ணிடலாம். இது நீங்கள் கேட்டிருக்கீங்க நிறையா தடவை ஆலியா கட் சுடிதார் போடுங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி தான் போட போகிறேன் நான். இப்போ 2 மீட்டர் அளவு வச்சு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ளூ கலர் இங்கு ப்ளூ மட்டும் தனியாக எடுத்துட்டு, ஏன்னா அது பேக் சைடு நம்ம அதை கொடுக்கணும். கைக்கும் முன்பக்கத்துக்கும் நம்ம அந்த ப்ளவுஸுக்கு கொடுத்துருக்காங்க, அதவே யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ளூ கலரில் பேக் சைடுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மீதம் உள்ளதை சால் தைச்சிக்கலாம். இப்போ மீதி வந்து இதில் 2 மீட்டர் போச்சுன்னா இதில் வந்து 3.25 இருக்கும். இருக்கிறத 2ஆக மடித்து சரியாக கட் பண்ணிக்கலாம். 2ஆக மடித்து அப்படியே நெட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது லேசான சரின்றனால இந்த மாதிரி கிழிச்சிங்கனாவே வந்துடும், சூப்பராக நேராக வந்துடும். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பெருசாகவே தான் இருக்குது. கீழே ஃபுல்லாக ஃப்ளிட்ஸு கொடுக்குற மாதிரி நல்லா பெருசாகவே தான் இருக்குது. ஏன்னா 1.5 மீட்ரு கூட இருக்கும்போது நல்லா நமக்கு பெருசாக தான் வரும். இந்த கொஞ்சம் கிராஸாக இருக்கிறத அதை நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சுடிதார் வந்து யாரும் வந்து ஆலியா கட் சுடிதார் வந்து சாரியில் வந்து ஸ்டிச் பண்ணலை. நம்ம வந்து சாரியில் சூப்பராக ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சுடிதார் வெறும் 500 ரூபாய்க்கு தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் இது வாங்கினீங்கன்னா வந்து 2000 ரூபா வருங்க. இது பேக் சைடு ஒயர் உங்களுக்கு என்ன அளவோ அந்த அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஆனால் அப்புறம் நம்ம வந்து பேக் சைடுக்கு நம்ம வெறும் ப்ளைனாக ப்ளூ வரனால கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா இதுக்கு வந்து எப்பயும் போல் சாரீக்கு வந்து 2 லைனிங் தான் கொடுக்க போகிறேன். இது வந்து மேலே வர லைனிங்கு. இது 4ஆக மடித்து போட்டுடலாம். தண்ணியில் அலசி போட்டு தான் வச்சுருக்கேன். இது மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. இதுக்கு சுற்றளவு வந்து 10 இன்ச்சு. இந்த மாதிரி நல்லா அயன் பண்ணிக்கோங்க, சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா தண்ணியில் அலசி போட்டனால லைட்டாக சுருக்கமாக இருக்குது. இப்போது சுற்றளவு வந்து 10 இன்ச் வச்சுக்கோங்க. இது வந்து எஸ் சைஸுங்க, 36. இந்த மாதிரி நம்ம வந்து நேராக கோடு போட்டுக்கலாம். உயரம் வந்து நான் வந்து 15.5 இன்ச்சு வைக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ உயரம் தேவையோ வச்சுக்கோங்க. 15 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி கீழே வந்து கோடு போட்டுக்கலாம். 1 இன்ச்சு அந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட அகலம் வந்து நான் 3 இன்ச்சு வைக்கிறேன். ஷோல்டரோட அகலம் வந்து 2.25 வைக்கிறேன். ஆம்கோலோட உயரம் வந்து 6.5 இன்ச்சு வைக்கிறேன். இது கிராஸாக 1.5 இன்ச்சு. இப்போ இதை வளைவாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலேருந்து இந்த கோட்டுக்கு நம்ம வளைவாக மார்க் பண்ணிக்கோங்க. முன்னாடி நெக்கு வந்து நான் 6 இன்ச் வைக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரவுண்டாக கொண்டு வந்து கீழே வந்து ஷார்ப்பாக வர்ற மாதிரி கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். அதாவது ஸ்ட்ரைட்டாக வி மாதிரி இல்லாமல். நான் இதுக்கு வந்து எல்லாருமே 5 இன்ச் வைப்பாங்க, நான் 4 இன்ச்சு தான் வைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப மேலே தூக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு 4 இன்ச்சு வச்சு இந்த மூலையிலேருந்து நம்ம கிராஸாக கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரவுண்டு கொண்டு போய் நம்ம அந்த இதில் சேர்த்துருங்க. அந்த ரவுண்டு கொண்டு போய் சேர்க்குறீங்க இல்லையா, அதுலேருந்து கிராஸாக போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் யூ ஷேப் கட் பண்ணிக்கலாம். சைட்லேயும் கட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்கு வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ முன்னாடி ஆம்கோல் வந்து நல்லா குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த நெக்கு வந்து ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக அப்படியே நம்ம வந்து வி ஷேப் மாதிரி அப்படியே வளைச்சி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரும் நெக்கு. இப்போ பேக் சைடு நம்ம எப்பயும் போல் ரவுண்ட் நெக் தான். உங்களுக்கு எப்படி லோவாக வேணுமோ இல்லை மேலே ஏற்றி வேணுமோ அது உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நான் வந்து 5.5 இன்ச்சு மார்க் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணுறேன். ஏன்னா இது பேக் சைடு நம்ம நாட்டு வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட் டைம் தான் நான் ஆலியா கட் சுடிதார் பண்ணுறது வந்து இது ஃபஸ்ட் டைம் தான். நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்ட்டு தான். இப்போ 4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி அடையாளப்படுத்தினதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்துடும். சென்டரில் தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு ப்ளவுஸு வந்து எப்படின்னா இப்படி நேர் வாக்கில் போடுற மாதிரி இல்லை, குறுக்க போடுற மாதிரி தான் இருக்குது. லைனிங் மார்க் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து நான் 2 மீட்டர் எடுத்து 4ஆக மடித்து போட்டிருக்கேன். பேக் சைடை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸு தான் போட்டிருக்கேங்க, ஒரே ஒரு பீஸு லைனிங் தான் போட்டிருக்கேன். பேக் சைடுக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன், ஃப்ரண்ட்டுக்கு போடலை. 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி யூசேப் போட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு நம்ம 4 இன்ச்சு மேலே தூக்கி கட் பண்ணுங்க. அதனால் வந்து பேக் சைடு மட்டும்தான் நான் 2 பீஸ் தான் கட் பண்ணியிருக்கேன், 4 போடலை. மறந்தும் கூட 4 போட்டுறாதீங்க, இது வேஸ்ட் ஆகிடும். இப்போ சைடு வந்து அதாவது கீழே வந்து இங்கே அம்பர்லா டாப் மாதிரி நல்லா நான் யூவாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து இது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம கீழே தைக்கிறோம், இருந்தாலுமே அப்படி தொங்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கீழே கொஞ்சம் வளைச்சி கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இதை வந்து கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வந்து நமக்கு இடுப்பு சுற்றளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சைடில் இன்னும் கொஞ்சம் அகலம் கிடைக்கும். 4 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம அளந்ததில் 4 இன்ச்சு உயரம் வந்து அதிகமாக இருக்குது. அந்த இது வந்து நமக்கு அது கிராஸாக கட் பண்ணுறதுக்கு சரியாக வரும். சரியான அளவில் இருந்துச்சு சாரி. ஏன்னா பார்டர் இருந்தால் பார்டர் தனியாக கட் பண்ணும். இது வந்து ஃபுல்லாக ஒரு 55 இன்ச்சு உயரங்கும் போது நான் ரொம்ப பயந்தேன். ஏன்னா கீழே கால் வரைக்கும் வந்தால் தான் நல்லாயிருக்கும். சரியாக வருமோ என்னமோன்னு கொஞ்சம் யோசித்தேன். ஆனால் கரெக்டாக வந்துச்சு. அந்த 4 இன்ச்சு வந்து உயரத்தை நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம மேலே மார்க் பண்ணோம். இது வந்து நம்ம இங்கே சைடில், அதாவது வந்து சைடில் 4 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். சைடில் 4 இன்ச்சு மார்க் பண்ணி அதிலேருந்து கிராஸாக நம்ம இங்கே கொண்டுட்டு வரணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சைடில் 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஷார்ப்பாக இதை இங்கே கொண்டுட்டு வரணும். அப்போ இங்கே 4 இன்ச்சு வந்து நமக்கு தூக்கி தானே வரும். 5 இன்ச்சுனா நீங்கள் 5 இன்ச்சு சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து நம்ம 4 இன்ச்சு கட் பண்ணியிருக்கோம். அப்போ இதை வந்து 4 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணும்போது ரெண்டுமே சரியாக வரும். ஒரு நூல் கூட குறையா இல்லைங்க, ரொம்ப அக்யூரேட்டாக செமையாக வந்தது. இப்போ இது கிராஸாக கட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சுக்கலாம். எப்போயுமே நீங்கள் வந்து சைடில் தையலுக்கு விட்டுட்டு ஃப்ளிட்ஸ் வைங்க, இல்லைன்னா வேஸ்ட் ஆயிரும். பாருங்கள், அளவு வந்து சரியாக இருக்குது. இது வந்து கைக்கு டிசைன் கொடுத்துருந்தாங்க, இதைத்தான் நம்ம மேலே வச்சு தைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி தான் தைக்கிறப்ப நமக்கு 2 சைடும் தனித்தனியாக தான் வரும். கீழே லைட்டாக ஒட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து இது கொஞ்சம் அகலம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படினாலும் இதை முன்னாடி வச்சு இது அழகாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் இதை வச்சு தைச்சிடணும் அப்படின்னு எடுத்துகிட்டே கையில் பாருங்கள், செமையாக தைக்க போகிறோம். இந்த ஜமிக்கு இந்த பேப்பர் இருக்கிறதெல்லாம் தையல் வர பக்கம் ஃபுல்லாகவே எடுத்துடணும். இதில் இருக்க நொண்ட வேலையே இது தாங்க. இந்த மாதிரி ஒட்டு போட்டிருக்கேன் நான். இந்த மாதிரி ஒட்டு போட்டுட்டு கொஞ்சம்தான் வருது, நமக்கு முன்னாடி எதுவுமே ஜாயின் பண்ண மாதிரி எதுவும் தெரியாது. அதே மாதிரி சைட்லேயுமே அது தையலுக்குள்ளே போயிடும், ஒன்றும் தெரியாது. ஏன்னா வந்து இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஆலியா கட் சுடிதார் இல்லாமல் நார்மல் சுடிதார் மாதிரி தைச்சோம்னா
கண்டிப்பாக கீழே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இன்னும் அசிங்கமாக இருக்கும். அதுக்கு இது சூப்பராக வந்தது. ஏன்னா இதுக்கு டபுள் லைனிங் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா சாரீ கிளாத் ரொம்ப லேஸாக இருக்குது, அதனால டபுள் லைனிங் தான் கொடுத்துருக்கேன். பூர் வந்து அந்த ஒரு லைனிங் மேலே ஒரு லைனிங் வச்சு ஒரு தையல் போட்டு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ எப்பயும் போல் நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பேப்பர்லாம் அப்பைக்கப்போ எடுத்து விட்ருங்க தையல் வர பக்கம். தையல் வர பக்கம் எடுத்து விட்ருங்க. கரெக்டாக அந்த எம்ப்ராய்டிங் போட்டிருக்காங்க வளைவாக, அதை விட்டு தாண்டி கொஞ்சம் தள்ளி வச்சு தைச்சிருக்கேன். நம்ம வந்து ஏன் இந்த பேப்பரை எடுக்கணும், நீங்கள் அப்படியே தைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தையல் போடுற பக்கம் அது வந்துச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் தைக்கிறப்ப வந்து அது சரியாக வராது. அதனால தான் நான் எடுக்கணும்னு சொல்கிறேன். எப்போயுமே நீங்கள் எந்த ப்ளவுஸ் தைச்சிங்கனாலும் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு தைங்க. அப்போ வந்து ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும், நம்ம திருப்பி தைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். அதனால் எப்போயுமே இந்த பேப்பர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு தைங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே தைச்சிக்க போகிறேன். இது எனக்கு பைப்பிங் கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து நம்ம எப்பயும் போல் தைக்கிறதோட இதுக்கு பைப்பிங் கொடுத்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த கிராஸாக தைச்சி திருப்பிக்கலாம். அப்படியே தைச்சிக்கிட்டே வரப்போ எங்கனக்குள்ளே இருக்கோ அது கொஞ்சம் சங்கடப்படாமல் நம்ம எடுத்து விட்டுட்டு தைச்சோம்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க அந்த எம்ப்ராய்டிங்கை கட் பண்ணிவிட்டு இப்போ நெக்கை வந்து ரவுண்டாக கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம அங்கங்கே நெக்கு வந்து கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த சைட்லையும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ திருப்பிடலாம். நல்லா திருப்பிட்டு எட்ஜிலே தையல் போடுங்க. இது போட்டுட்டு சேம் கலர் ப்ளூ கலர்லேயே நான் பைப்பிங் கொடுத்துட்டேன். ஏன்னா பைப்பிங் கொடுத்தாவே அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு அழகு தான். நம்ம பைப்பிங் கொடுத்து தான் நம்ம கீழே ஃப்ளிட்ஸ் வச்சு தைக்க போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோ கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த மாதிரி எட்ஜிலே தையல் போட்டுடலாம். இந்த லாஸ்ட்டு கார்னர் வரைக்கும் சைடு வரைக்கும் நம்ம தையல் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக லைனிங் வச்சிடலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பக்கம் நம்ம லைனிங் வச்சுட்டு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது தையல் போடுறத விட நம்ம லைனிங் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. போட்டுட்டு இந்த சைடில் இருக்கிறத அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் இந்த மாதிரி பூனை மெட்டீரியலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் போடுங்க. காட்டனுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கேப் போட்டு போட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ண ஒட்டு போட்டது வந்து அதிகம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இது அழகாக தைச்சி லைனிங் வச்சுட்டு இது நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கிராஸாக ஷோல்டர் கட் பண்ணிக்கோங்க. நூலெல்லாம் அங்கனைக்கு இருக்கிறத இப்போ பாருங்கள் அழகாக வந்துடுச்சு. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ அடியில் வந்து நான் ப்ளூ கலர் கிராஸ் பீஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துலலாம் வந்து நமக்கு லைட் போட்டால் தான் தெரியுது, அதனால தான் போட்டிருக்கேன். ஏன்னா கலர் வந்து டார்க் கலரு, லைட் போடாமல் தைக்க முடியல. அந்த கார்னர்கிட்ட எல்லாம் நிப்பாட்டி அப்படியே திருப்பி தைங்க. அந்த தையல் மேலே தையல் போடுங்க. மேலே ரெடிமேடில் கூட வந்து
இவ்வளோ அழகாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். அந்தளவுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. நானே இது என் பொண்ணு வந்து அவள் வந்து இத்தனை வருஷத்தில் ஒரு ட்ரெஸ்ஸு வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்கா அப்படின்னா அது இதுதாங்க. இந்த சாரியை தான் வந்து பார்த்துட்டு இது நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்தேன், இது எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவளுக்கு பிடிச்சிருக்கு அந்த கலர் வந்து, இந்த ப்ளூ வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த ஆனந்தா ப்ளூ வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, அவளுக்கு பிடிச்ச கலரு, சரி எடுத்துருவோம், இதை எப்படியாச்சும் நல்லா அழகாக தைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இப்போ காலேஜ் வந்து முடிய போகுது இல்லையா, அதனால் நிறையா ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கம்மா, எனக்கு இந்த ஒன்று மட்டும் தைச்சி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டால், சரி அவள் கேட்டதுக்காக இதை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சிட்ருக்கேங்க. ஏன்னா நான் ஒரு 1.5 மாதம்தான் காலேஜ், அது வரைக்கும் தான் வந்து நான் போட முடியும். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் தானே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டனால அவளுக்காக கொஞ்சம் இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து அவளுக்காக ஒரு சாரீ, சுடிதாரு இதெல்லாம் வந்து அவளுக்காக, அவள் ஃப்ரெண்டுக்காகவும் பண்ணிகிட்ருக்கேன். வேறு யாருக்கும் தைக்கலை. இப்போ வந்து சூப்பராக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ வந்து நான் 2 இன்ச்சுக்கு மடித்து, மேலேயும் மடித்து சைடில் தையல் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து சென்டரில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இது 2ஐயும் ஜாயின் பண்ணோம் இல்லையா, கடைசியாக நம்ம அந்த பைப்பிங்கே தெரியாத மாதிரி பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே பாசி ஒர்க்கு ஒயிட் கலர் கொடுத்து பண்ணி வச்சுட்டேன். சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு லேஸ் வச்சாலும் நமக்கு தெரியாது, லேஸ் வச்சாலும் ரொம்ப வித்தியாசமாக தெரியும். இதுவே வந்து நல்லா கிராண்டாக இருக்கனால நான் லேஸ் எதுவும் யூஸ் பண்ணலை. நீங்கள் கொஞ்சம் ப்ளைனாக இருக்க மாதிரி தைச்சிங்கன்னா லேஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி கீழே இருந்து தைச்சி விட்டுடலாம். ரெண்டு பைப்பிங்கும் சேர்த்து ஒன்றா வச்சு விலகாமல் அப்படியே ஒரே மாதிரி தைச்சி விட்ருங்க. தைச்சி விட்டு அதுக்கு அமுக்கு தையல் போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ பேக் சைடு நான் வந்து ஒட்டு தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு நமக்கு ப்ளூ கலர் வரனால நமக்கு மேலே ஒரு கலரு கீழே ஒரு கலரு எனக்கு பேக் சைடு பிடிக்கல. அதனால் சென்டரில் அந்த ஷோல்டர்கிட்ட மட்டும் நேராக வந்து ஒரு பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணி 2 தையல் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து கீழே போட்டாலும் அசிங்கமாக இருக்கும், மேலே ஷோல்டருக்குங்கும்போது ஒன்றும் தெரியாது. ஆனால் திருப்பி நம்ம வந்து தைக்கிறப்ப சுத்தமாக அடையாளமே தெரியல. தனியாக போட்டிருக்கப்பனாச்சும் அந்த இது நம்ம ஜாயின் பண்ணது தெரியுது. இப்போ லைனிங் போட்டு திருப்பி தைக்கிறப்ப அந்த இடத்துல நம்ம ஒட்டு போட்டதே தெரியல. சுத்தமாக நான் கூட பயந்தே பேக் சைடு அசிங்கமாக இருக்குமோ என்னமோ சொல்லிவிட்டு, சரி ஆனதாக ஆகட்டும், ஏன்னா வந்து கலர் மாற்றி மாற்றி இருந்தால் நல்லா இருக்காதுன்ட்டு போட்டுட்டு அந்த ஓடு தையலெல்லாம் பிரித்து விட்டுட்டு தைச்சு பார்த்தேன். எதுவுமே நமக்கு வித்தியாசமே தெரியல. இப்போ எஜ்ஜிலே ஒரு தையல் போட்டுட்டு 2வது தையல் அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ அமுக்குளுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். சேம் ப்ளூ தான் கொடுக்குறேன், வேறு சன் கிரேப் வந்து சேம் ப்ளூ கொடுக்குறேன். லைட்டாக அப்படியே இழுத்து கொடுங்க. லைட்டாக இழுத்து கொடுத்து பண்ணுங்கள், இழுக்காமல் பண்ணிடாதீங்க. அது இழுக்காமல் வந்து நம்ம ஹெம்மிங்க்கு தான் இழுக்காமல் கொடுக்கணும். கிராஸ் பீஸ் வந்து எப்பயுமே லைட்டாக இழுத்து கொடுத்து பைப்பிங் பண்ணுங்கள். நான் இதில் வந்து இந்த மேலே வந்து இதுக்கு எடுத்துகிட்டு முன்பக்கத்துக்கு மீத உள்ளதை கைக்கு எடுத்துக்கிட்டேன். அந்த கையில் வந்து டாட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த வந்து இந்த பேப்பர் ஒர்க் வந்து 3 கொடுத்துருக்காங்க. சரி, அது அழகாக இருக்குது, அதை வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு நான் அதவே கைக்கு கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து இதுக்கு நம்ம பேக் சைடு முன்னாடி எல்லாமே ஃபுல் ப்ளூ, அதே மாதிரி கைக்கு வந்து பிளெயின் அந்த ப்ளூ வந்து இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ கை கட் பண்ணிடலாம். கையோட உயரம் வந்து நான் 20 இன்ச் வைக்கிறேன். கீழே ஃபுல் ஹேண்ட் வர மாதிரி 20 இன்ச்சு கையோட உயரம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம்.
இந்த மாதிரி வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவும் வராது, கம்மியாகவும் வராது, ஈவனாக வரும் உங்களுக்கு. 20 இன்ச் கையோட உயரம், அகலம் வந்து ஒரு 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கை கட் பண்ணிவிட்டு திருப்பி முன்னாடி கை குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இந்த பைப்பிங் கொடுத்து நம்ம கை தைக்கிறதுனால உங்களுக்கு கை வந்து சுருக்கமே வராதுங்க. வேணால் சுடிதாருக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், சுத்தமாகவே சுருக்கம் வராது. இப்போ கையை கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து சாலுக்கு வந்து ஓரடிச்சிடலாம். அடியில் வந்து இங்கு ப்ளூ கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு மேலே அப்படியே திருப்பி அந்த தையல் மேலேயே ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி நம்ம தைக்க போகிறோம். ஏன்னா சுற்றிலும் வந்து இந்த ப்ளூ கலர் பார்டர் வந்துடும். அப்படி உங்களுக்கு வந்து தனியாக ப்ளவுஸு இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது ஒரு சைடு வந்து நீங்கள் ஒரு 15 இன்ச்சு இல்லை 16 இன்ச்சு வச்சு ஒரு சைடில் கட் பண்ணிக்கோங்க. அதுவே முன்பக்கத்துக்கு கைக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கோங்க. ஏன்னா வெறும் 5.5 மீட்டர் தான் சாரீ, இல்லை சில இதில் வந்து ப்ளவுஸுக்கும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க, ரன்னிங் சரியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் கொடுக்குறது வந்து 2 பக்கமும் சாலுக்கு வந்து தையல் வந்து ஒன்று மேலே ஒன்று வளர்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கைக்கு சேம் அதே மாதிரி தான் நம்ம அடியில் கொடுத்து மேலே திருப்பி விட்டுறலாம். ஃபுல்லாக லைனிங் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. சரி, இதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக இதை ஃபுல் ப்ளூ கலர் வந்து கைக்கு கொடுத்துட்டேன். இப்போ ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே மேலே திருப்பி தைச்சிடலாம். சேம் வந்து சாலுக்கு கொடுத்த மாதிரி நம்ம வந்து அடித்து மேலே திருப்பிடலாம். ஒரு லைன் தான் கொடுக்குறேன், டைம் அதிகம் இல்லை நமக்கு, நைட்டே கொரியர் அனுப்பணுன்றதுனால ஒரே ஒரு லைன் தான் கொடுத்தேன், வேறு எந்த டிசைன் பண்ணலை கையில். போட்டு இன்னொரு தையல் கூட போட்டுடலாம். இப்போ வந்து கை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, சென்டரை அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ கையை அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லையா சைடில், அதில் 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது மேலேயே வச்சு தைச்சிட்டு வாங்க அந்த ஆம்கோல் பீஸை. இப்போ அது முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து அதை சென்டரை அடையாளப்படுத்திக்கோங்க, படுத்திட்டு குட்டி குட்டியாக தான் நான் வைக்கிறேன். சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் ஃப்ளிட்ஸு வைக்க வேணாம், அதை தாண்டி வைங்க. சின்ன சின்னதாக வச்சுட்டு வாங்க, ஒரு பக்கம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக் சைடோ இல்லை ஃப்ரண்ட்டோ எதுனாலும் சரி நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வருது. ஒரு 10 இன்ச்சுனா 10 இன்ச்சு வருது அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். எனக்கு இப்போ கரெக்டாக வருது. உள்ளேயும் நான் லைனிங் கொடுத்துட்டேன், உள்ளே வந்து ஃப்ளிட்ஸு வைக்கல லைனிங்கு. உங்களுக்கே தெரியும் நான் எப்படி கட் பண்ணேன்னு சொல்லிவிட்டு. அது பேக் சைடு பின்பக்கம் அளவு வச்சு நம்ம அப்படியே கட் பண்ணோம் இல்லையா, அதனால் வந்து அதுக்கு ஃப்ளிட்ஸ் எல்லாம் வைக்கலை, அப்படியே வந்து இது ஃப்ளிட்ஸ் வச்சதை வச்சு ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா வந்து மேலே கீழே 2 பக்கமும் நீங்கள் ஃப்ளிட்ஸ் வச்சிங்கன்னா ரொம்ப வந்து நமக்கு வயிறு தெரிகிற மாதிரி இருக்கும், ரொம்ப வந்து கனமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அதனால் வந்து உள்ளே வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துட்டு மேலே மட்டும் ஃப்ளிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பேக் சைடு வச்சு நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ வந்து முன்பக்கம் வைக்கலாம். முன்பக்கமும் அதே மாதிரி தான், நீங்கள் 1.5 இன்ச்சுக்கு தள்ளி நீங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டு வாங்க. அப்படியே சின்ன சின்னதாக வச்சுட்டு வாங்க, அதான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பட்டையாக வைக்க வேணாம். இதே மாதிரி குட்டி குட்டியாக அப்படின்னு நறுக்கமாக வச்சுட்டு வந்துடலாம். இப்போ ஃபுல்லாக நான் வச்சுட்டேன், உங்களுக்கு அந்த கார்னர் தனியாக வந்துடும். இப்போ மடித்து சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க, இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த லைனிங்கும்
சேம் அதே மாதிரியே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது வந்து சைடில் 4 இன்ச் வச்சு இப்படி கிராஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு கொஞ்சம் அகலமாக தான் வச்சுருக்கேன். சும்மா இந்த பக்கம் ஒரு ஃப்ளிட்ஸு, இந்த பக்கம் ஒரு ஃப்ளிட்ஸு வர மாதிரி கொஞ்சம் அகலமாக. ஏன்னா வந்து அது இல்லைன்னா சுருக்கம் விழுகிற மாதிரி இருக்கும், நமக்கு தொங்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த பக்கம் ஒரு ஃப்ளிட்ஸு, அந்த பக்கம் ஃப்ளிட்ஸும் வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம மேல் பக்கம் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டாக வந்துச்சு. இப்போ இதை வச்சு பார்க்கும்போதே காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து அப்படியே சூப்பராக இருக்குதுங்க. வந்து போட்டு பார்க்கணுன்ற மாதிரி. இதுக்கு வந்து லைட்டு போடாமல் என்னால் தைக்க முடியல. அந்த தையல் தெரியல நமக்கு கரெக்டாக. அதனால் இதுக்கு மட்டும் நான் லைட் போட்டிருக்கேன். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நமக்கு தைக்கிறது வந்து சிரமமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே தைச்சி விட்றலாம். கரெக்டாக அந்த கார்னர் சென்ட்ரு வச்சு அப்படியே தையல் போடுங்க. கடைசியாக நம்ம வந்து தூக்கி பார்க்கும்போது உங்களுக்கு சரியாக வந்துடும். அந்த பைப்பிங் மேலே அப்படியே தையல் போடுங்க. அப்படியே இந்த பக்கமும் போட்டுடலாம். இந்த சாரீ எடுக்கும்போது நான் இவ்வளோ அழகாக சுடிதார் வரும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ஆனால் ஃபினிஷ் பண்ண ஒட்டி இன்னும் 4 சாரீ கூட எடுத்து இது மாதிரி தைக்கணும். ஏன்னா ரேட்டும் நமக்கு ரேட்டும் ரொம்ப கம்மி, வேலையும் ரொம்ப ஈஸி. காலையில் எடுத்திங்கன்னா நம்ம எப்படி சாயந்தரத்துக்குள்ளே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம் சாலை எல்லாமே. இப்போ வந்து சூப்பராக வந்துடுச்சு. இப்போ அமுக்கு தையல் போட்டுடலாம். ரெண்டாவது தையலில் வந்து அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து அந்த சென்டரில் வந்து ரொம்ப கம்மி பண்ணி தூக்கி வர்றதுக்கு எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இருந்தது. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு பாருங்கள். நமக்கு வந்து கை ரெண்டும் சரியாக வரணும், அதே மாதிரி இங்கே பைப்பிங் ரெண்டும் சரியாக வரணும். எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அதுக்கு 3 தையல் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன் தள்ளி தள்ளி. இப்போ நாட்டு வந்து நான் ப்ளூ கலரில் அடிச்சிருக்கேன். இதில் அந்த 4 இன்ச்சில் நம்ம வந்து மேலே கட் பண்ணோம் இல்லையா, அப்போ அந்த 4 இன்ச்சில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அகலம் வந்து 4 இன்ச்சு, உயரம் வந்து 4 இன்ச்சு. சும்மா வந்து நாட்டு நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறேன். அதிகம் வேலை நான் பண்ணலை, ஏன்னா வந்து டைம் இல்லை. அதனால் வந்து சிம்பிளாக நம்ம பண்ணுற நாட்டு தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பக்கத்தில் வச்சு ஒரு 3 பீஸு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த கிளாத்தில் கொஞ்சம் டிசைனாக ஏதாவது பண்ணுனா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கத்துக்கு 3 பீஸ் வச்சு அடிச்சுக்கலாம். கொஞ்சம் நெருக்கமாக அப்படியே ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி தைச்சிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 4 பீஸு தான் வைக்கணுமான்னு இல்லைங்க, நிறையா கூட அப்படியே கொத்து மாதிரி கூட வைக்கலாம். அந்த மாதிரி டிசைன்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ரொம்ப அழகாக இருக்குது. 2மே தைச்சிட்டேன் நான். இப்போ இதை வந்து பேக் சைடு நெக்குக்கு நம்ம வச்சு தைச்சி விட்றலாம். இந்த நாட்டு வைக்கிறது வந்து ஒரு 2.5 இன்ச்சு அடையாளப்படுத்திக்கோங்க ஷோல்டர்லேருந்து. இப்போ இந்த நூலெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதே மாதிரி 2 பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த சென்டரில் வந்து நான் அந்த பைப்பிங் வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக சென்டரில் ஃபுல்லாக ஒயிட் கலரில் பாசி கொடுக்குறேன். தட்டையாக இருக்கும் ஒரு பக்கம். நமக்கு அந்த இது இந்த பிளாஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா, பேப்பர் மாதிரியே இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. நெருக்கமாக அப்படியே கொடுத்து தைச்சிட்டு வரேன். இப்போ ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம கொடுத்தாச்சு.
இது ஃபுல்லாக கழுத்து ஃபுல்லாக கொடுக்கலாமான்னு பார்த்தேன், நல்லா இல்லை. அதனால் சென்ட்ரு மட்டும் பாசி கொடுத்தாச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி டிசைன் எதுவும் இல்லை அப்படின்னா லேஸ் ஏதாவது வாங்கி கூட நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம், இன்னும் அழகாக இருக்கும். இப்போ வந்து பார்த்துடலாம். பாருங்க, கீழே போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ பாப்பாவுக்கு போட்டு பார்த்துடலாம். ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ்ஸுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சாலை இதுக்கு மேட்ச் பண்ணிட்டோம். பாருங்க, செமையாக இருக்குது. கை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சுத்தமாகவே சுருக்கமே வராதுங்க நீங்கள் இந்த மாதிரி தைக்கிறப்ப. ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பின்னாடி ஃபுல்லாக நமக்கு ப்ளூ கலர் வருது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. வெறும் 500 ரூபா தான் எக்ஸ்ட்ரா நம்மளோட ஒர்க் இருக்குதுங்க. நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இதுக்கு வேலை பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸு, இந்த சாரீ வாங்கி இவ்வளோ ரேட்டு கம்மியாக வாங்கி இவ்வளோ அழகாக நம்ம தைச்சிருக்கோன்ற சந்தோஷம் நிறையவே இருக்குது. இதில் இருக்க பார்டரு எனக்கு பிடிக்கல, தொங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபிட்ஸ் எடுக்க எனக்கு வரலை. அதனால அதில் இருக்க எம்ப்ராய்டிங் வந்து செமையாக இருக்கும். இந்த மாங்காய் எம்ப்ராய்டிங் வந்து இதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சூப்பராக அதில் சுடிதார் தைக்க போகிறோம். இதே மாதிரி உங்ககிட்ட சாரீ இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து லைனிங் நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். சுற்றளவு வந்து 10 இன்ச்சுங்க. 10 இன்ச் சுற்றளவு. பேக் சைடு மட்டும்தான் வெட்டணும். ஃப்ரண்ட்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டணும், அது தைக்கும் போது வெட்டிக்கலாம். இப்போ பேக் சைடு சுற்றளவு 10 இன்ச் வச்சு மார்க் பண்ணுறேன். 15.5 இன்ச்சு முன்பக்கம் உயரம். சாரி, முன்னாடி பின்னாடி ரெண்டுமே 15.5 இன்ச்சு தான் உயரம். இப்போ பாக்ஸ் சைட் போட்டுக்கலாம். பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு. உயரம், நெக்கோட பேக் சைடு உயரம் வந்து 5.5 இன்ச் வைக்கிறேன். ஷோல்டர் வந்து 2.25 வைக்கிறேன். ஆம்கோல் வந்து 6 இன்ச் வைக்கிறேன். கார்னர் வந்து எப்பயும் போல் 1.5. இப்போ ஷோல்டர் வந்து கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. கீழேருந்து 1 இன்ச்சு யூவாக போடுறதுக்கு, சைடில் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 6 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து நான் எடுத்ததை அப்படியே போட்டேங்க. உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள், கட்டிங்க தனியாக போட்டுறேன். பாம்புக்குள்ள தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது பேக் சைடு மட்டும்தான் கட் பண்ணுறேன். ஷோல்டர் வந்து கிராஸாக கட் பண்ணிக்கலாம். முன்னாடி நெக்கு வந்து ரவுண்ட் நெக் தாங்க. பேக் சைடு ரவுண்ட் நெக் தான், ஃப்ரண்ட்லேயும் ரவுண்ட் நெக் தான். சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ இது வெட்டி வச்சுட்டு இப்போ சாரியிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்டர் கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து நான் 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன். இந்த பார்டர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இந்த சாரிக்கும் இந்த பார்டருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அதாவது வந்து ஃபுல்லாக எம்ப்ராய்டிங்னால இந்த சாரியோட பார்டரும் இதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இதுக்கு ஃபால்ஸ் வச்சு அடிச்சிருந்தேன். ஃபால்ஸ் எல்லாம் பிரிச்சுட்டேன் நான். ஃபால்ஸ் எல்லாம் பிரிச்சுட்டு, அதாவது நம்ம சும்மா நூலில் அப்படியே பிரித்து விடணும். அப்படியே பிரிச்சிடாதீங்க, கிழிஞ்சிடும். இப்போ சைடில் வந்து ஓரத்தில் முந்தி, அதாவது உள் முந்தியில் ப்ளைனாக இருக்குது. அந்த ப்ளைனாக இருக்கிறத தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ப்ளைனாக இருக்கிறதோடு சேர்த்து பேக் சைடுக்கும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த பார்டர் எல்லாத்தையும் பிரிச்சிடலாம். இப்போ நான் வந்து 8ஆக மடித்து போடுறேங்க. ஃபஸ்ட்டு 2 பீஸு, அடுத்து 4 பீஸு, அதுக்கடுத்து 8 பீஸு. இதில் வந்து 8 பீஸ் இருக்குங்க. 15 இன்ச்சு உயரம் போக நான் வந்து இதுக்கு 55 இன்ச்சு உயரம் வைக்கிறேன். மொத்த உயரம் கீழே கால் வரைக்கும் 55 இன்ச்சுங்க.
15 இன்ச்சு போக 40 இன்ச்சு உயரம் வைக்கிறேன். எனக்கு சாரியோட நீளம் வந்து கரெக்டாக இருந்தது. எக்ஸ்ட்ரா அந்த கரையை மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். சாரி லென்த்து வந்து சரியாக இருந்துச்சு. இப்போ 10 இன்ச்சு இருக்காகணும். இந்த கார்னர் 2, இந்த கார்னர் 2, சென்டர் 3. சாரிங்க, இந்த கார்னரில் 3, இந்த கார்னர் 3, சென்டரில் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கேருந்து கிராஸாக கொண்டு வந்துடலாம். நான் பிளெயினாக இருக்கிறதுல 8 பீஸ் மடித்து போட்டிருக்கேன். அந்த எம்ப்ராய்டிங் இருக்கிறத இதை கட் பண்ணிவிட்டு இது ஒரு பீஸாக வச்சு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் 8 மாங்காய் இருக்குங்க. முந்தியில் 3 மாங்காய் இருக்குது. சென்டரில் இருக்க மாங்காவை நம்ம பிரின்சஸ் கட்டில் முன்னாடி வச்சுக்கலாம். சைடில் இருக்கிற 2 மாங்காவை லைட்டாக கைக்கு வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து கைக்கு கொடுத்துக்கலாங்க. இது ரொம்ப அதாவது வந்து சுடிதார் தைக்கிறதுக்குனே அமைஞ்ச மாதிரி இருந்துச்சு இந்த சாரீ. இந்த மேலே இருக்க கரைகளை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம இருக்கிறத உயரத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஹைட்டு பாப்பா, சரியாக இருக்கும் கீழே கால் வரைக்கும். கீழே ஃபுல்லாகவே கட் பண்ணிடுங்க. நம்ம ஒரு பீஸாக, அதாவது ஒரு பீஸ் மாங்காய், ஒரு பீஸ் பிளெயின், ஒரு பீஸு மாங்காய், ஒரு பீஸ் பிளெயின், அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து தைக்க போகிறோம். இதை வேறு எப்படி தைச்சாலும் இந்த சாரீ வேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இந்த மாதிரி தைச்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், மாங்காய் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு தூக்கி போட மனசு இல்லை. இந்த பார்டர் தான் நமக்கு சுருங்கி இருந்தது. இப்போ இந்த ஒரு மாங்காவும் தனித்தனியாக கேப்பூட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கட் பண்ண அந்த 8 பார்டர் இருக்குது பார்த்திங்களா, அதை ஒன்றா வச்சு ஒரு மாங்காய் சென்டர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மொத்தமாக நம்ம மடித்து போட்டால் கூட அது கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தனித்தனியாக நம்ம வச்சு கட் பண்ணுறதுனால நம்ம கரெக்டாக நமக்கு கிடைக்குங்க. அதனால நான் தனித்தனியாக வச்சு கட் பண்ணுறேன். நான் இந்த வெட்டுறது மட்டும் வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து சுடிதாரில் என்னென்னா நமக்கு அதிகம் வியூஸ் போக மாட்டேங்குது. சரி, தனித்தனியாக போட்டு சப்போஸ் நீங்கள் ஒரு ஐடியாவோடு நீங்கள் தைக்கிறதுக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃபுல்லாக இருக்கிறத போட்டுட்டோன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாங்காய் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து முந்தியில் வந்து பார்த்திங்கன்னா இது சென்டர் மாங்காவை நான் முன்னாடி பிரின்சஸ் கட் வச்சுட்டேன். இந்த சைடில் இருக்க 2 மாங்காவை கைக்கு 2 பக்கம் கொடுத்துட்டேன். இப்போ இருக்கிற லென்த்துக்கு நான் லைனிங்கை 2ஆக மடித்து போட்டிருக்கேங்க. இந்த மாங்காவெல்லாம் இந்த மாதிரி ஒரு பீஸாக தனித்தனியாக வச்சு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பேக் சைடு வந்து அகலத்தை வச்சு பார்த்துட்டு நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நமக்கு தப்பு இல்லை. கீழே இந்த இதில் வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன். இப்படி யூவாக போட்டுக்கிறேன் நான். ஏன்னா இது நம்ம அம்பர்லா கட்டிங் மாதிரி கிடையாது. இருக்கிறத வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கேன். கரை வந்து இந்த ஓரத்தில் இருக்குது. இப்போ அம்பர்லா டாப் நம்ம யூஸ் போடுற மாதிரி ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கிட்டு இருக்கிறத நம்ம கைக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலேருந்து நம்ம கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம அதில் இருக்கிற அளவுக்குலாம் லைனிங் போட முடியாது. ஏன்னா வந்து அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். நம்ம வந்து உள்ளே வந்து நமக்கு லேஸாக இல்லாமல் இருந்தால் சரி தான். இப்போ இதை வந்து சைடில் வந்து நம்ம ஒட்டு போட்டுட்டு நம்ம 4ஐயும் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து நம்ம இருக்கிற அளவுக்கு இப்படி யூஸிப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பீஸாக ஜாயின் பண்ணி ஆரம்பிக்கலாம். அதாவது ஒன்று வந்து மாங்காய், ஒன்று வந்து பிளெயின், அந்த மாதிரி. இப்போ இந்த பக்கம் 4 மாங்காய், பேக் சைடு 4 மாங்காய், அந்த மாதிரி. இந்த பக்கம் 4 பீஸ் பிளெயினாக, பேக் சைடு 4 பீஸ் பிளெயினாக, அந்த மாதிரி நான் தைச்சி எடுத்துக்க போகிறேன். அதாவது ரெடிமேடில் இந்த மாதிரி தைப்பாங்க, மாற்றி மாற்றி தைப்பாங்க. இல்லைன்னா வந்து முன்னாடி வந்து ஃபுல்லாக மாங்காவாக, பின்னாடி வந்து பிளெயினாக அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிளெயினாக வேணாம், பின்னாடி இருக்கிறத ஈவன் பண்ணி நம்ம 2 பக்கமும் கொடுத்துக்கலாம்.
இதுக்கு வீடியோ கட் பண்ணால் பாருங்கள், சால் முதற்கொண்டு நான் எப்படி மேட்ச் பண்ணியிருக்கேன்றதை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். நான் 10 இன்ச்சு வச்சுருக்கேங்க. இது சென்ட்ரு வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். இருந்தாலுமே கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. பெருசாக இருந்தால் தப்பு இல்லைங்க. நம்ம வந்து 2வது தையல் போடும்போது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சாரீ கிளாத்தை நம்ப முடியாது, டக்கு டக்குன்னு அது வந்து பிரிஞ்சுட்டு வர வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம தையல் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஈவனாக தைச்சிடலாம். கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. இப்போ வந்து பிரின்சஸ் கட்டுக்கு நம்ம எப்பயும் வைக்கிறது கூட நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சுங்க, எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்கிறதுக்கு வந்து சரியாக இருக்குங்க. இப்போ வந்து கழுத்து வந்து நம்ம எப்பயும் வெட்டுற மாதிரி தான் வெட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து 6 இன்ச் வைக்கிறேன். 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரின்சஸ் கட் மாதிரி நம்ம சைடில் வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோங்க. இப்போ கீழே வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மேலே வந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு அப்படி இல்லைன்னா 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குடஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க 1/4 இன்ச்சுக்கு. இப்போ கீழேருந்து நம்ம மேலே கொண்டு வந்துடலாம். சேம் வந்து நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி தான். ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம டாட்க்கு மார்க் பண்ணுவோம். இதுக்கு டாட்லாம் கிடையாதுங்க. நம்ம இருக்கிறத அப்படியே வச்சுட்டு நம்ம தனித்தனியாக பைப்பிங் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. எடுத்துட்டு நம்ம முந்தியிலேருந்து இந்த சென்டர் மாங்காய் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து கரெக்டாக நம்ம அதாவது அந்த மாங்காய் இதை கீழே கூட நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம். நமக்கு அந்த மாங்காய் கழுத்துக்கிட்டே இருந்தால் போதுங்க. நமக்கு இது வேறு எந்த டிசைன் பண்ணலை, சென்டர் மாங்காய் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். இதை லைனிங் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃபுல்லாக லைனிங் வச்சாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் ஒரு ஊசியை கூட குத்திக்கோங்க. இது வந்து இந்த கைக்கு கொடுக்குற மாங்காய் கொஞ்சம் லைட்டாக நமக்கு அடிபட்டது தான். நான் வந்து அதுக்கு கொஞ்சம் ஜாயின் பண்ணி தான் தைக்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் அதை வேஸ்ட் பண்ண மனசு இல்லை, அதை தான் கைக்கு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சைடில் வந்து ஒட்டு போட்டு தைச்சிருக்கேன். ஏன்னா அழகாக இருக்குது, நம்ம மிஸ் பண்ண வேணாம். ஒரு மாங்காய் மட்டும் நமக்கு கரெக்டாக கிடைக்கிற மாதிரி. இது 2 மாங்காய் கொடுத்துருக்காங்க முந்திக்கு. ஒரு மாங்காய் மட்டும் கரெக்டாக சென்டரில் வர மாதிரி வச்சு கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ முன்னாடி வந்து அடித்து திருப்பிடலாம். நான் இது சாரீ கிளாத்துனால 2 கிளாத்து கொடுத்துருக்கேங்க. எப்பயும் போல் தான் நம்ம வந்து சாரீ கிளாத்துன்னு எடுத்துக்கிட்டாவே மேலே மட்டும் டபுள் கிளாத்து கொடுத்துருவேன் லைனிங்கு. ஏன்னா சின்ன பிள்ளைங்க சால் போடாமல் போடுங்க, அப்படி இப்படி இருக்குங்க. அதனால் வந்து நமக்கு வந்து எதுவும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நான் 2 கிளாத்து போடுறேன். சப்போஸ் நீங்கள் கஸ்டமருக்கே தைச்சி கொடுத்தாலும் 2 கிளாத்து போடுங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட்டு வாங்கிக்கோங்க. சொல்லி புரிய வச்சானா அவங்க ஓகே சொல்லுவாங்க. டபுள் கிளாத்து தான் போடுறேன். அதாவது உள்ளே போட்டிருக்கிறது வந்து ஃபுல் வாயிலுங்க, மேலே அதுக்கு கீழே இருக்கிறது லைனிங் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மெல்லிசான கிளாத்தாக இருந்தாலும் ஓகே தான், டபுளாக கொடுத்துக்கோங்க மேலே மட்டும். இப்போ சென்டரில் ஒரு மாங்காய் மட்டும் நான் வச்சுட்டேங்க. இப்போ இதுக்கு பைப்பிங் பண்ணிடலாம். நான் மெரூன் கலர் கொடுக்குறீங்க, அதில் மெரூன் கலர் வருது. மெரூனு ஒரு மாதிரி பிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 கலர் இருக்குது. பிங்க் கலரில் தான் சால் எடுத்திருக்கேன். இந்த மெரூன் கிடைக்கல எனக்கு நெட்டடில். இதில் வந்து ஜமிக்கி ஒர்க் இருக்குங்க, சால்லேயும் ஜமிக்கி ஒர்க் இருந்துச்சு, அதனால் வந்து எடுத்துட்டேன். இப்போ அழகாக உருட்டி பைப்பிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ஆம்கோல்லேருந்து பைப்பிங் கொடுத்துடலாம். ஆம்கோல்லேருந்து கொடுத்துட்டு கழுத்துக்கும் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே ஆம்கோல் கீழேருந்து கொடுத்துடலாம். கழுத்துக்கு அடித்து திருப்பி பைப்பிங் பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு நம்ம அப்படியே இப்போ வந்து பைப்பிங் போல் பைப்பிங் பண்ணிடலாம். இதில் வந்து எம்ப்ராய்டிங் வந்து 2 விதமாக கொடுத்துருக்காங்க, 2 கலரில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மாதிரி பிங்க்கு, ஒரு மாதிரி மெரூன், 2 கலரில் கொடுத்துருக்காங்க. நான் பிங்க் கலரில் சால் எடுத்திருக்கேன்.
இப்போ மாங்காய் பண்ணியாச்சுங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு பைப்பிங் அப்படியே மேலே வச்சு தைச்சிடலாம். நமக்கு வந்து எப்போயுமே இந்த கிளாத்து வந்து கொஞ்சம் பத்தாமல் தான் வரும். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, அடியில் இருக்க கிளாத்து வந்து லைட்டாக இழுத்து கொடுத்து பண்ணுங்க. லைட்டாக நானுமே கொஞ்சம் கீழே வந்து கட் பண்ணி தான் விட்டேன். என்னால் ஒன்றும் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இழுத்து கொடுத்து பண்ணுங்கள். நீங்கள் லைட்டாக வந்து ஆம்கோலில் கட் பண்ணி கீழே லைட்டாக கட் பண்ணி விட்டேன். ஆம்கோல் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேஸாக கட் பண்ணி தான் விட்டேன் நான். இப்போ இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ 2வது தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து போட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், அந்த வளைவும் கரெக்டாக வந்துடுச்சு. நமக்கு நீட்டாக நம்ம தைச்சிட்டோம். இப்போ வந்து பேக் சைடு தைச்சிடலாம். பேக் சைடு ஃபுல்லாக ப்ளைனாக தாங்க இருக்குது. பேக் சைடை வச்சு நம்ம முன்பக்கம் வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சது வந்து நமக்கு ஈவனாக வந்துடுச்சுங்க. பாருங்கள், 2 பக்கமும் இந்த லைனிங்கு இந்த நம்ம தைச்ச கிளாத்தும் சரியாக வந்துடுச்சு. வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேக் சைடு தைங்க. இப்போ பேக் சைடு நம்ம டபுள் கிளாத்து தான் கொடுத்துருக்கோம் லைனிங்கு. அடித்து திருப்பிடலாம். நான் ஏன் நீங்கள் டபுள் கிளாத்து கொடுக்குறீங்கன்னு கூட ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்கள். நான் வந்து ஒரு இதுக்கு வந்து நான் அப்படியே சிங்கிளாக தாங்க கொடுத்தேன். ஆனால் என்னன்னா, நமக்கு வந்து கீழே வந்து நல்ல வெயிட்டாக நிறைய கிளாத்து நம்ம கொடுத்து தைக்கிறனால என்ன ஆகுனா, அப்படியே வெயிட் இழுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் இதாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதனாலேருந்து அப்போருந்து நான் இப்போ இந்த மாதிரி சாரீ கிளாத்துக்கு டபுளாக தான் கொடுக்குறேன். இப்போ திருப்பி நெஜ்ஜில் தையல் போட்டுடலாம். இப்போ எட்ஜில் தையல் போட்டுட்டு ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். நான் பொய்யெல்லாம் சொல்லலைங்க. இது 10 வருஷம் ஆனால் பழைய சாரி அப்படின்லாம் சொல்லலை. 10 வருஷத்துக்கு கூடவே தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு கணக்குக்கு தான் 10 வருஷம்னு சொல்கிறேன். ஏன்னா இது எக்ஸ்ட்ராவே இருக்குங்க. உண்மையை தான் சொல்கிறேன். நான் போய் சும்மா வீடியோக்காக வந்து இது 10 வருஷம் அப்படின்லாம் நான் போட கிடையாது. உண்மையிலே இது 10 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. இப்போ இது வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தள்ளி ஒரு 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சிருக்கேங்க. பிடிச்சிட்டு நம்ம வந்து எல்லாத்துக்கும் அமுக தையல் போட்டுடலாம். அமுக தையல் போட்டிங்கன்னா தான் அந்த பார்ட் நமக்கு வந்து சரியாக வரும். சில இடத்துல வந்து கொஞ்சம் கூட குறையாக இருக்கிறது வந்து நம்ம அமுக தையல் போடும்போது அது ஈவனாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ 8 பார்ட்டுக்கும் ஒன்றுக்கும் நம்ம 3 தையல் வந்துடுதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு தையல், அடுத்து ஒரு தையல், அப்போ அடுத்துக்கடுத்து அமுக தையல். இப்போ வந்து நம்ம லைனிங்கோடு வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். லைனிங்கோடு வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுடலாம். நம்ம அந்த தையல் மேலேயே பைப்பிங் நம்ம பண்ணதை வச்சு தைச்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம எப்பயும் போல் அப்படியே மிஷின்லேயும் தைச்சி விடலாம். நான் பைப்பிங் இன்றைக்கி வைக்கல, அப்படியே மிஷினில் தான் தைச்சி விட போகிறேன். இப்போ வந்து ஃபுல்லாக முடிஞ்சுங்க. இப்போ கை பார்க்கலாம். கை வந்து நான் 18 இன்ச் வச்சுருக்கேங்க. நம்ம மீதி இருக்க அந்த கீழே நம்ம கட் பண்ணோம் இல்லையா லைனிங்க்கு, அதிலே தான் கைக்கு மடித்து போட்டிருக்கேன். இது சன்க்ரேப்புங்க. 18 இன்ச்சு வச்சு கை மார்க் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆம்கோல் பகுதியை வச்சு பாருங்கள். இந்த மாதிரி வச்சு பார்த்து கட் பண்ணுங்கள். சரியாக வருது. அப்போ தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது, ஈவனாக இருக்கும். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கைக்கு வந்து இந்த மாதிரி நேராக கொடுத்துர்லாங்க. ஒரு மங்காய் மட்டும்தான் நமக்கு நேராக கிடைக்கிற மாதிரி இருக்கும். சைடில் வந்து நம்ம கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த முந்தி பகுதியை எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுறலாம்.
இப்போது ஒரு தையல் போட்டு நான் திருப்பி அடிச்சுக்க போகிறேங்க. சும்மா பைப்பிங் தான் பண்ண போகிறேன். அப்படியே திருப்பி இந்த இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒட்டு போகிற மாதிரி இருக்குங்க. இப்போ எட்ஜில் தையல் போட்டு இதுக்கு நான் பைப்பிங் பண்ணிக்க போகிறேன். அப்படியே கொடுக்கலாம், சில நேரம் வந்து நமக்கு கிராஸாக வந்தாலும் வரும். அதனால் ஒரு தையல் அமுக்கு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள், நேராக இருக்கும். அடியில் கொடுத்துட்டு நம்ம எப்பயும் போல் பைப்பிங் பண்ணிடலாம். இப்போ உருட்டி அடிச்சிடலாம். இப்படி அழகாக உருட்டி ஒரே மாதிரி தைங்க. நான் எக்ஸ்ட்ரா லைன்லாம் கொடுக்கலங்க, இது வெறும் ஒரே ஒரு பைப்பிங் மட்டும்தான். இப்போ கை வந்து நான் ஒட்டெல்லாம் போட்டுட்டேன். இப்போ ஜாயின் பண்ணிடலாம் அமுக்கு தையல் போட்டு. அப்படியே கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. இப்போ அமுக்கு தையல் போட்டுடலாம். சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். 2 இதுலேயும் சென்டர் அடையாளப்படுத்திட்டு நம்ம எப்பயும் போல் நீங்கள் வச்சு தைச்சிருங்க. சரியாக வருது எனக்கு. சப்போஸ் நம்ம கீழே அந்த பார்ட் வந்து தனித்தனியாக ஜாயின் பண்ணுறப்ப ஒரு தையல் போட்டுட்டு வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு தைச்சேன் அமுக்கு தையல் போட்டுருங்க. ஏன்னா சில நேரம் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக கட் பண்ணுவோம், பத்தாமல் கூட போயிடலாம். அப்போ வந்து பத்தலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம தையல் போட்டுக்கலாம். சப்போஸ் பத்தாமல் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சாரீ கிளாத்துன்ற போது உள்ளே வந்து கொஞ்சம் 1/2 இன்ச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பிரிஞ்சு சீக்கிரம் வராது, இல்லைன்னா வேகமாக அது ஈஞ்சிட்டு வந்துடும். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு கைக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போடுங்க, அடுத்து ஒரு தையல் போடுங்க, அதுக்கடுத்து ஒரு தையல் போடுங்க. ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு போடுங்க. அப்போ தான் வந்து பிள்ளைங்க வெயிட் ஆனாலும் அது பிரித்து விடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ லைனிங்கை விலக்கி விட்டு தைக்கிறேன் நான். ஏன்னா கீழே வந்து நம்ம லாங் டாப்பாக தைச்சிருக்கோம், அது பெருசாகவே இருக்கும். நம்ம அந்தளவுக்கு வந்து லைனிங் அதெல்லாம் கிடையாது. அதனால் லைனிங்கை ஜாயின் பண்ணி விட்டுறலாம் தனியாக. மேலேருந்து போட்டாலும் சரி, இல்லை கீழேருந்து போட்டாலும் சரி, எப்படி வசதியோ அப்படி பண்ணுங்கள். பெஸ்ட்டு கீழேருந்து தைக்கிறது தான். நமக்கு வந்து ஒன்று கூட குறையாக இருந்தாலும் அதை இழுத்து பிடிச்சி நம்ம சரி பண்ணி விட்டுடலாம். மேலேருந்து தைச்சிங்க அப்படின்னா ஒன்று கூட குறையாக இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணி தைச்சி விட்ருங்க. இப்போ வந்து நம்ம முடிச்சிட்டோம். 2 பக்கமும் லைனிங்கும் தைச்சி விட்டாச்சு. கையை எல்லாமே முடிஞ்சுங்க. இப்போ இதுக்கு நாட்டும் சாலும் ரெடி பண்ணுறதும் பார்க்கலாம். கீழே சும்மா நம்ம எப்பயும் போல் உருட்டி அடிச்சிருக்கேன். நான் இதுக்கு பார்டரோ இல்லை எதுவுமே நான் கொடுக்கல. ஏன்னா இதை விட நம்ம அதிகமாக தைக்கவும் முடியாது. ஏன்னா அந்த மாங்காய் அது வந்து கரெக்டாக அதோடு முடியுது. அதனால் சும்மா கொஞ்சமாக நம்ம வந்து உருட்டி அடிப்போம்ல, அந்த மாதிரி உருட்டி அடித்து ஒரு தையல் போட்டிருக்கேன். அந்த சாலில் வர பார்டர் கூட கொடுக்கலான்னு வச்சு பார்த்தேன். ஆனால் அந்த சாலில் இருக்க பார்டர் வந்து இதுக்கு எடுப்பாக இல்லை, ரெண்டாவது நல்லாவும் இல்லை, அதனால் கொடுக்கல நான். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. இதுதான் சாலு. 185 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த ஓரத்தில் வந்து நமக்கு அந்த சால் தைச்சிருக்கிறீங்க வந்து பாருங்கள். அதாவது வந்து அந்த சுருக்கமாக இருக்க பாருங்கள். அந்த ஓரத்தில் வந்து தைச்சிருக்காங்க இல்லையா, அது வந்து சுருக்கமாக இருக்குது. அது வந்து மடித்தாலும் உங்களுக்கு மடிப்பு வரலை, அப்படி தொங்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிவிட்டு இந்த ஓரத்துலலாம் கட் பண்ணிவிட்டு இந்த கீழெல்லாம் நல்லா பிரித்து விட்டுட்டு, ஏன்னா இது எதுக்காவது உனக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அந்த இது வந்து அதனால் ஃபுல்லாக நான் எடுத்துட்டு இந்த வெறும் ஜமிக்கி ஒர்க் இருக்கிறது அந்த டிசைனில் இருந்து மட்டும் வச்சுருக்கேன். இப்போ மேலே வந்து அந்த ஜமிக்கி ஒர்க் வர மாதிரி வச்சு அடியில் வந்து 1.5 இன்ச்சுக்கு அந்த சாரீ கிளாத்து ப்ளைனாக நம்ம ஒட்டணும் இல்லையா உள்மூந்தியில்,
அதை இருக்கிறத நெட்டாக நான் வெட்டிட்டு பத்தாவதுக்கு நம்ம உள்ளே இந்த டிசைனாக இருக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு நான் அதை அப்படியே கொடுத்து மேட்ச் பண்ணிட்டேன். கொஞ்சம் பட்டையாகவே கொடுத்துருக்கேன், நான் ரொம்ப சன்னமாக இல்லை, பட்டையாகவே கொடுத்தாச்சு. அடியில் கொடுத்துட்டு அப்படியே மேலே திருப்பி தைச்சி விட்ருங்க. இது கண்டே பிடிக்க முடியாதுங்க. நம்ம தனித்தனியாக நம்ம தைச்சோம் மேட்ச் பண்ணோன்றது கண்டுபிடிக்க முடியாதுங்க. அந்த ட்ரெஸ்ஸுமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் போட்டு பாருங்கள். அதாவது நம்ம ரெடிமேடாக எடுத்த மாதிரி தான் இருக்குமே ஒழிஞ்சு நம்ம சாரியில் டிச் பண்ணுறோன்றதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நிறைய ட்ரெஸ் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிள்ளைங்களுக்கு எடுக்கிறப்ப. அதனால் கண்டே பிடிக்க முடியாது நம்ம சாரியில் தான் தைச்சோம் அப்படின்ட்டு. இது நல்லா லாங் அழகான டாப்பு. இப்போ இந்த ஓரத்துலேயும் நம்ம மடித்து தைச்சிடலாம். இப்போ சுற்றிலுமே நான் அந்த சாரியோட கிளாத்து கொடுத்து மேட்ச் பண்ணிட்டேன். இப்போ நல்லா படிஞ்சு நமக்கு அழகாக இருக்குது. ஆனால் அந்த கொடுத்த லேஸ் நமக்கு என்னன்னா அப்படியே சுருங்கி அப்படியே தொங்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது நீட்டாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் சாரிக்கு மேட்சாகவும் இருந்தது. சாரியில் இந்த பிங்க்கும் மெரூன், அதாவது பிங்க்கு அண்டு மெரூன் கொடுத்துருக்காங்க, 2 கலரில் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் இது பிங்க்கு மாதிரி இருக்காது, இது ஒரு மாதிரி தக்காளி கலரு. இந்த மாதிரி மடித்து நம்ம தைச்சி விட்டுடலாம். நீட்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு ட்ரெஸ் அமைஞ்சிச்சு இல்லை சால் அமைஞ்சிச்சுன்னா இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சாலுக்கு நம்ம பார்டர் கொடுக்குறது சாரியிலேருந்து ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாக முடிச்சாச்சு. சுருக்கமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக முடிஞ்சு. இந்த மாதிரி மடித்து போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இல்லை, இந்த கரை பகுதியெலாம் தூக்கிட்டு ஒரு மாதிரி சுருக்கிட்டு மடித்து பார்த்தாலே இந்த மாதிரி நீட்னஸ் இல்லைங்க. அதனால தான் வெட்டிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இதுக்கு சும்மா 3 மடித்து தையல் போட்டுட்டு குட்டியாக இந்த பீஸ் கொடுக்குறேன். இந்த கொஞ்சம் மட்டும் பிரித்து விட்டுட்டு இதை நல்லா உள்ளே தள்ளிட்டு, ஏன்னா இதுக்கு நாட்டு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த இது கொடுக்குறேன். சும்மா மேலே அப்படியே அமுக தையல் போட்டுடுறான். உள்ளே துணிச்சு அந்த இடத்துல மட்டும் லைட்டாக பிரித்து விட்ருக்கேன். பிரித்து விட்டுட்டு அமுக தையல் போட்டுடலாம். நாட்டு பேக் சைடு வச்சுட்டேன், ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம வச்சிடலாம். சும்மா ரோப்பில் தாங்க பண்ணியிருக்கேன். கோல்டன் கலர் ரோப் இருக்கு இல்லையா, ப்ளவுஸ் கொடுக்குறது, அதில் தான் தைச்சிருக்கேன். நான் இதில் அடிக்கலை. மெரூன் கலர்லேயும் எனக்கு அதாவது டைம் இல்லை, அதுக்கான டைம் இல்லை. காலேஜில் ஃபங்க்ஷன்னால உடனே அனுப்பிச்சுட சொல்லிட்டாங்க. அதனால அவசரமாக பண்ணனால டைம் இல்லை. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சுங்க, ரோப்பு கொடுத்தாச்சு. இப்போ அது உள்ளே கோர்த்தரலாம். அளவு பார்த்துக்கோங்க, இடுப்போட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 5 இன்ச்சு 2 பக்கமும் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒன்று கோர்த்துட்டு அடுத்து அதுலேயே அப்படியே கோர்த்து விட்ருங்க. கோர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நாட்டடிங்க. இது கலண்டு வராது. நம்ம அப்படியே சும்மா அப்படியே ஸ்டைலாக அப்படியே கட்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு இடுப்பும் டைட்டாகவும் உங்களுக்கு அழகாக ஸ்டைலாகவும் இருக்கும். எப்பயும் போல் தாங்க நான் டிசைன்லாம் வைக்கல, சும்மா நார்மல் நாட்டு தான் தைக்கிறேன். ஏன்னா எனக்கு நேரம் இல்லை, அதனால் எப்பயும் போல் அப்படியே ஒரு 3 இது மட்டும் அரைச்சி விட்றேன். நேரம் இருந்துச்சுன்னா ஏதாவது யோசித்து வித்தியாசமாக பண்ணலாம், டைம் இல்லாதனால இருக்கிறத அப்படியே தைச்சி விட்டேன். சேம் கலர் தான், மெரூன் கலரில் கொடுக்கல. அதாவது இது கோல்டன் கலர் கயிறு கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ இன்னொரு பீஸ் கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இது சூப்பராக வந்து நம்ம பேக் சைடு ஃப்ரண்ட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே நம்ம நாட் அடித்து முடிச்சிட்டோம். பாருங்கள், இதை அப்படியே இழுத்து நம்ம வந்து கட்டி விட்டுடலாம். இது தனியாகலாம் வராது உங்களுக்கு. இந்த மாதிரி அப்படியே விட்டுடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். பாப்பாவுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். 4 இது வந்திருக்கு உங்களுக்கு. இது சால் போட்டு ஒட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கலரே ரொம்ப அழகாக ஒரு மாதிரி வித்தியாசமாக செமையாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இதே மாதிரி ஓல்டு சாரீ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் பசங்களுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.